ஓகேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து விபிசி வச்சுங்களேன். விபிசி கனெக்ஷன்ஸு, கம்யூனிகேஷன் பிட்வீன் விபிசி. என்ன இன்டென்ஷன் என்னன்னா, பொதுவாக வந்து ஒரு விபிசின்றது வெர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அதில் வந்து ஒரு கிளவுட் ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டன்ஸை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்வாயன்மெண்ட்ல ரன் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை தான். இது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு என்வாயன்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி விபிசி இல்லாத முன்னாடி நான் முன்னாடி சொன்னதான் எல்லாமே டைரக்ட் இன்ஸ்டன்ஸாக தான் இருக்கும். அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டைரக்ட் என்ன சொல்றது, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு தனியாக ஒரு ஐபியில் ரன் ஆகும். பப்ளிக் ஐபி யார் கனெக்ட் பண்ண விரும்பப்பட்டாலும் அவங்க வந்து அந்த ஐபி கூட தான் கனெக்ட் பண்ணுவாங்க, டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ஒரு ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா வெப் டிபின்னு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும். இப்போ எல்லா காம்பனண்ட்டையுமே தனித்தனி பப்ளிக் ஐபிக்காக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்கும். இன்னொன்று வந்து பப்ளிக் ஐபிக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க. இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் விபிசின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. விபிசின்றது என்னன்னா, ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்வாயன்மெண்ட்ல உங்களோட சர்வர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி ரன் பண்ணுறது. அதில் வந்து பிரைவேட் பப்ளிக் அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். நான் அதை ஒரு 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 கிரியேஷன் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே காமிச்சிடுறேன். அல்டிமேட்டாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, விபிசி பியரிங்னு ஒரு கான்செப்ட். விபிசி பியரிங்ன்றது என்னன்னா, நான் ஒரு விபிசி, அந்த விபிசிக்குள்ள ஒரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விபிசி, அதில் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும். இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. அந்த நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு வீடு இன்னொரு இடத்துல இருக்கு, அவங்ககிட்டயும் ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். பொதுவாக நீங்கள் ஒரு மெயில் அனுப்புறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க, அவர் வேற ஒரு இடத்துல இருக்காங்க, ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்கன்னா அது இன்டர்நெட்ல போயிட்டு இன்டர்நெட் வழியாக வரும். அதுவே வந்து இப்போ உங்க வீட்ல இருந்து ஒரு வயர் எடுத்துட்டு போயிட்டு அவரோட சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணி அங்க அவர் வந்து உங்களோட டேட்டாவை அக்சஸ் பண்றாருன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த விபிசி பியரிங். ரெண்டு தனித்தனி நெட்வொர்க்கை ஒன்னா கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டு சர்வரும் இன்டர்நெட் வழியா போகாம இன்டர்நெட் லோக்கல் வழியா போகிறது எப்படி, பிரைவேட் ஐபி மூலியமா எப்படி கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றது இந்த விபிசி பியரிங். இந்த விபிசி பியரிங்ன்றது ஓரளவுக்கு நீடட், எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு இது. இன்டர்வியூலையும் சரி ஒர்க்லயுமே இது தேவையான ஒரு விஷயம் தான். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு விபிசி. இது வந்து ஃப்ரண்ட் எண்டுன்னு வச்சுக்கிறேன். இது இந்த விபிசி வந்து ஃப்ரண்ட் எண்டு. அதுக்கு ஒரு ஐபி ரேஞ்சஸ் கொடு 192.168.1.0/24. இதில் கிட்டத்தட்ட 256 ஐபி வரும். போட்டிங்கன்னா இதில் வந்து 256 ஐபி வரும். இப்போ நான் இது ரெண்டாவது உடைக்க போகிறேன், பிரேக் பண்ண போகிறேன். அது நான் ஃபர்ஸ்ட் இது கிரியேட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். இதை போட்டேன், ஐபி ரேஞ்சஸ் போட்டுட்டேன். எனக்கு என்ன ஐபி வேணும், இது எப்படி கம்பெனிஸ்ல வந்து நான் முன்னாடி சொன்னதான், உங்க உங்க ப்ராடக்ட் டீம்ல இருக்கிறவங்களே இந்த ஐபி ரேஞ்சஸ் கொடுத்துருவாங்க, என்ன ரேஞ்ச் கொடுக்கணும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் டெனன்சின்றது என்னன்னா, அகெயின் இந்த விபிசி நத்திங் பட் ஒரு ஒரு பேக்எண்ட்ல வந்து ஒரு ஒரு டிரைவ், ஒரு டிஸ்க், ஒரு சாரி, ஒரு டிவைஸ் இருக்கும். இப்போ நெட்வொர்க் டிவைசஸ் இருக்குல்ல, ரவுட்டர் மோடம் மாதிரி ஒரு டிவைசஸ் வந்து பின்னாடி இருக்கும். அதை தான் வெர்ச்சுவலைஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டிவைஸ் வந்து டெடிகேட்டடாக இருக்கணுமா இல்லை ஷேர்டாக இருக்கணுமான்னு. டெடிகேட்டடாக இருந்தால் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து அதோட மாடிஃபிகேஷன், அதோட டவுன் டைம், மற்ற எல்லா ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் டெனன்சி வந்து டிஃபால்ட் இருக்கு. நான் டெனன்சி வந்து டெடிகேட்டட் மாற்றினா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். ஆத்தென்டிக்காக நான் தான் யூஸ் பண்ணுறேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டிகால் போடுறேன். எனக்கு இந்த சேஞ்சஸ்க்கும் ப்ரைஸ் பண்ணும். அதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். எந்த விபிசியில் கிரியேட் பண்ணுவோம் அந்த விபிசியில் சப்நெட். ஸோ சப்நெட் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் எண்டில் வந்து பப்ளிக் சப்நெட் ஒன்று போடுறேன்.
பப்ளிக் சப்நெட் போடுறேன். அவைலபிலிட்டி ஜோன் முன்னாடி சொன்னேன். அவைலபிலிட்டி ஜோன்றது என்ன ரெஃபர் பண்ணுன்னா, நீங்க கிரியேட் பண்ற சர்வர் வந்து எந்த ஜோன், ஒரு டேட்டா சென்டர் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து மல்டிபிள் ரீஜன் இருக்கும். இப்ப யூஎஸ் ஈஸ்ட் யூஎஸ் ஈஸ்ட்னு ஒரு ரீஜன் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு 10 15 டேட்டா சென்டர்ஸ் இருக்கும். இப்ப யூஎஸ் ஈஸ்ட் வெர்ஜினியால மட்டுமே உங்களுக்கு வந்து எத்தனை இருக்கு? 6 இருக்கு. 6 டேட்டா சென்டர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க கிரியேட் பண்ற சர்வீஸ் எல்லாமே ஒரே டேட்டா சென்டர்ல ஈஸ்ட் ஒன் ஏலே போட்டீங்கன்னா, ஈஸ்ட் ஒன் ஏ ஏதோ சூழ்நிலை டவுன் ஆனா எல்லாமே டவுன் ஆயிடும். அதனால மல்டிபிள் ரீஜன் போடணும். நான் இதை ஃபர்ஸ்ட் இது இங்க ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்று நான் மாத்துறேன். அதுக்கப்புறம் ஐபி ரேஞ்சஸ். ஐபி ரேஞ்சஸ் வந்து இது நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு 256 ஐபியை ரெண்டா உடைக்கிறேன். 2 சப்நெட்டா உடைக்கிறேன். 2 சப்நெட் போட்டுக்கிறேன். 2 சப்நெட் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் சப்நெட் 2 சப்நெட் போட்டால் இங்கே 25ன்னு வந்துடும் சப்நெட் மாஸ்க். இப்போ 24 போட்டது 25ன்னு வரும். ஸோ அதை போட்டு 25 சப்நெட் போட்டேன். கிரியேட் சப்நெட். ஸோ சப்நெட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இன்டர்நெட் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து இன்டர்நெட் கேட்வே வேணும். இன்டர்நெட் கேட்வேன்றது என்னன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு கம்யூனிகேஷன் வந்து உள்ளே போகும். அதேமாதிரி அங்கேருந்து வெளியிலையும் வரும். இங்கேருந்து ரிக்வஸ்ட் ஃபார்வர்டும் போகும், ரிக்வஸ்ட் திரும்பி வெளியிலும் வரும். ஸோ அதுதான் வந்து பப்ளிக் சப்நெட் சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான காம்பனன்ட் தான் இந்த இன்டர்நெட் கேட்வே. ஒரு ஒரு சப்நெட் வந்து ரெண்டா பிரிப்பாங்க, பிரைவேட் சப்நெட் அண்ட் பப்ளிக் சப்நெட். பிரைவேட் சப்நெட்னா என்னன்னா, நீங்க அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து வெளியில இருந்து யாருமே கனெக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த இன்ஸ்டன்ஸால வெளியில எல்லாரையும் கனெக்ட் பண்ண முடியும். எல்லாரையும் நம்ம யார் அலோ பண்றோமோ அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நெட் கேட்வே இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கேட்வே வந்து இப்போ அதை கிரியேட் பண்ணிட்டு விபிசியோட அட்டாச் பண்ணணும். இது இந்த இன்டர்நெட் கேட்வே யார் கூட கொடுக்கணும்? ஃப்ரண்ட் எண்ட்ன்ற விபிசி கொடுக்கணும். அதையும் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்நெட் கேட்வே எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரவுட்டிங் ரூல்ஸ் போடணும். ரவுட்டிங் ரூல்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ என்னோட இன்ஸ்டன்ஸ் வச்சுங்களேன், இங்க இருந்து வெளியில கனெக்ஷன்ஸ் எப்படி போகணும்? இப்படி தான் போகும். நான் இந்த 10 ஐபியை கொடுக்குன்னா எனக்கு கேட்வேன்னு ஒரு டிவைஸ் இருக்கும். இந்த டிவைஸ் வழியா போகணும்னு சொல்லும். ஸோ இது இது டிவைசஸ் சொல்லுவாங்க. இப்போ இதே மாதிரி நம்ம ரூட் போடணும். இது எப்படி வெளியில போகும் அப்படின்றத. ஸோ நான் போடுறேன் பாருங்களேன். விபிசி சூஸ் பண்ணிட்டு கிரியேட் ரவுட்டிங் டேபிள். அந்த ரவுட்டிங் டேபிளை எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அவுட் சைடர்ஸ், அதாவது வந்து 192.168.1.0 இது லோக்கல். எனக்குள்ள கம்யூனிகேட் பண்ண போகிறேன்னா லோக்கல்னு ஒரு ஐபியில் வந்து கம்யூனிகேட் ஆகும். வித்தின் தி சிஸ்டம் கம்யூனிகேட் ஆகும். இதுவே வந்து வெளியில் போகணும் அப்படி விருப்பப்பட்டா இது வந்து இன்டர்நெட் கேட்வே, இந்த இன்டர்நெட் கேட்வே வழியாக வெளியே போகும். வெளியில் போட்டு போயாச்சு. அதாவது என்ன சொல்லணும்னா, அவுட் சைடர்ஸ் வெளியில் போகணும்னா இந்த இன்டர்நெட் கேட்வே வழியாக போகும்னு சொல்லியாச்சு. ஸோ இது வரைக்கும் ஓகே. அப்புறமா இதை வந்து சப்நெட் மாஸ்க், இந்த ரவுட்டை வந்து சப்நெட் மாஸ்க் கூட அட்டாச் பண்ணணும். எடிட் சப்நெட் அசோசியேஷனில் போயிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் சப்நெட்டோட இந்த ரவுட்டிங் டேபிளை அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ திரும்பி போய் சப்நெட்டை பார்க்குறேன். இந்த ஃப்ரண்ட் அண்ட் சப்நெட்டை போய் பார்த்தீங்கன்னா அதில் ரவுட்டிங் டேபிளில் வந்து நம்ம புதுசாக போட்ட ரவுட்டிங் இருக்கும். சப்போஸ் இதை போடலைன்னா நான் சர்வர் கிரியேட் பண்ணால் அதில் வெளியிலையும் கனெக்ட் பண்ண முடியாது, உள்ளேயும் கனெக்ட் பண்ண முடியாது. வெளியிலேருந்து ரிக்வஸ்ட் உள்ளே போக முடியாது. அந்த சர்வரில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து நீங்கள் கூகுள் எந்த வெப்சைட்டுமே அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த இது. ஸோ இது ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு விபிசிக்குள்ளே நான் இந்த செட்டப் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸையும் போட்டுறேன். EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே.
இப்போ இங்கே வெளியிலேருந்து உள்ள கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது. இப்போ பிங் கூகுள்.com போட்டால் ஒர்க் ஆகும். இப்போ இன்டர்நெட்டை உள்ளும் போது வெளியும் போகுது. இது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதே செட்டப்பை வந்து ஓகே, இப்போ பண்ண அதே செட்டப்பை வந்து நான் வந்து திரும்பியும் ரெப்ளிகேட் பண்ண போறேன். ஏன்னா இந்த சூழ்நிலைக்காக இப்போ ஒரு விபிசி அதுல இருந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் போட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு விபிசி இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ண வைக்க போறோம். அதுதான் அல்டிமேட்டா நம்ம பண்ண போறது. ஸோ போறேன், விபிசி போயிட்டு பேக்கெண்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். இதோட ஐபி வந்து 192.168.2.0/24. அது 1.0ன்னு வச்சு இது 2.0. இதில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சப்நெட் கிரியேட் பண்றேன். இது வந்து வேற ஒரு ரீஜன்ல போட்டிருக்கேன். இதுக்கு வந்து சப்நெட் மாஸ்க். இதுக்கு எப்படி நான் வந்து பிரேக் பண்ணணும், இந்த 1.0 எப்படி பிரேக் பண்ணணும், அதுமாதிரி 2.0 பிரேக் பண்ணால் அது ஒரு ரேஞ்சஸ் கொடுக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து இதை 2 சப்நெட்டாக உடைக்கணும்னா கொடுத்துரும். எடுத்துக்கிறேன் ஐபியை. ரெண்டாவது சப்நெட்டும் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம முன்னாடி தான் இன்டர்நெட் கேட்வே போகணும். இதுக்கு இன்டர்நெட் வேணும்னா இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணியாச்சு. அதை அட்டாச் பண்ணுறேன். இன்டர்நெட் கேட்வேயும் கிரியேட் பண்ணியாச்சு, அதை அட்டாச்சும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே சாரி, இப்போ ரவுட்டிங் டேபிள் போடணும். ரவுட்டிங் டேபிள் போட்டாச்சு. இப்போ எடிட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன ரூல்ஸ் போட்டு இன்டர்நெட் கேட்வே, அதாவது 0 to 0 போனால் இன்டர்நெட் கேட்வே இந்த பேக்எண்டோட போய் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டோம். இப்போ ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து அசோசியேட் பண்ணோம். ரவுட்டிங் டேபிள் போட்டாச்சு, அதில் இன்டர்நெட் கேட்வே எல்லாம் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. பட் இது எந்த சப்நெட்டோட அசோசியேட் ஆகுன்றதை சொல்லலை. அதை வந்து இப்போ அசோசியேட் பண்ணுறோம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இப்போ நான் கிரியேட் பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டுக்கு எப்படி போட்டணும் அது மாதிரி பேக் எண்டுக்கு. பேக் எண்ட் நெட்ஒர்க் கொடுக்குறேன். பப்ளிக் இனிப்பும் பப்ளிக் எனேபிள் பண்ணுறேன். பேக் எண்டு சப்நெட். இப்போ நீங்கள் மேலே பார்க்கறது ஒரு இன்ஸ்டன்ஸு, அதோட ஐபி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 192.168. இங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து 2.26. ரெண்டுமே டோட்டலாக வேற. இப்போ இங்கேருந்து இதை நான் இங்கே பிங் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அந்த மேலே இருக்கிற இன்ஸ்டன்ஸை பிங் பண்ணுறேன். பிங் ஆகாது. சரி, டெல்நெட் பண்ணி பார்ப்போம். டெல்நெட் வந்து போர்ட் ஓப்பன் ஆகுதா, 22 எடுக்குதான்னு அதுவும் எடுக்காது.
இப்போ நான் டெல்நெட் பண்ணி பார்த்தாலும் ஒர்க் ஆகாது. எஸ்எஸ்ஹெச் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது வேற எங்கேயோ இருக்கிற ஒரு நெட்வொர்க். இது ரெண்டுத்தையுமே பிரைவேட்டா கனெக்ட் பண்ண பார்க்குறேன். அது கனெக்ட் ஆக மாட்டேது. இது எப்படின்றது தான் நம்ம விபிசி பேரிங்ல எடுத்து பார்க்குறோம். இது லிங்க் நிக்க போகுதுங்க. நான் புது லிங்க் கொடுத்துட்றேன். இந்த லிங்க் முடிய போகுது. நான் புது லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸ்டாப் பண்றேன் லிங்க்.